புதின் அவர்களை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரஷ்யாவுடைய அதிபர் இவரு. விளாடிமிர் புதின் தன்னுடைய சொத்து விவரங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறது என்னவோ 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு, அதுபோக 3 கார்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொற்பமானவை மட்டும்தான். ஆனா இவரோ மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய உண்மையான சொத்து மதிப்புடைய அந்த கணக்குகளை நீங்க கேட்டா தலை சுத்தி விழுந்துருவீங்க. உலகத்தினுடைய பணக்காரர் பட்டியலிலேயே இவர் முதலிடமே பிடிப்பாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கையில இவருடைய சொத்து விவரங்கள் வெளிவந்திருக்கு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே யூகத்தின் அடிப்படையிலான அறிக்கை மட்டுமே. இந்த அறிக்கையின்படி விளாடிமிர் புதின் கிட்ட பாத்தீங்கன்னா பிளாக் சீன்னு சொல்லக்கூடிய கருங்கடலை பார்த்தபடியான 1,90,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஆடம்பர பங்களா ஒன்று இருக்குங்க. இது போக விளாடிமிர் புதின் கிட்ட 19 சொகுசு வீடுகள் சொந்தமா இருக்கு. 700 கார்கள், 58 விமானங்கள், அது போக ஹெலிகாப்டர்கள், மாறக்கூடிய $716 மில்லியன் மதிப்பிலான தி ஃப்ளையிங் கிரெம்லின் பெயரிடப்பட்ட விமானம் ஒன்றும் இவர் சொந்தமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா கோஸ்ட் ட்ரெயின். போன வருஷம் விளாடிமிர் புதின் ரஷ்யாவுல பயணிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெயின் சொல்லப்படுதுதான் கோஸ்ட் ட்ரெயின். சோ இந்த கோஸ்ட் ட்ரெயின் இவருக்கு சொந்தமானது அப்படின்னு தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஏறத்தாழ 22 கார்கள் கொண்ட அந்த கோஸ்ட் ட்ரெயின் உள்ள எல்லா வசதிகளுமே நிறைய இருக்குமா. அது போக உடற்பயிற்சி கூடம் இருக்கு, ஸ்பா இருக்கு, ஆடம்பரமான டர்கிஷ் ஸ்டீம் பாத்திங் அறை இருக்கு, சொகுசு படுக்கை அறைகள் இருக்கு, படம் பார்க்க வசதியான தியேட்டர் இருக்கு, சாப்பிடுறதுக்கு தனியா டைனிங் கார், உயிர் காப்பாற்ற போதுமான மருத்துவ வசதிகள், புல்லட் ப்ரூஃப் ஜன்னல்கள் இருக்கு, கதவுகள் இருக்கு, சோ கால் எல்லா சகல வசதிகளுமே இதுக்குள்ள இருக்கு. அந்த கோஸ்ட் ட்ரெயின்குள்ள பாத்தீங்கன்னா பல விதமான எண்ணில் அடங்காத வகையில இவருக்கு சேஃப்டிக்கு மட்டுமே பல அறைகள் இருக்குமா. மொத்தமா இந்த ட்ரெயினுடைய தயாரிப்பு செலவுக்கு மட்டுமே $74 மில்லியன் செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா விளாடிமிர் புதினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள். விளாடிமிர் புதின் வசிச்சு வரக்கூடிய மேன்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த வசதிகளை பத்தி நீங்க கேட்டே ஆகணும். அதுல பாத்தீங்கன்னா பெரிய பட்டியலே இருக்கு. அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாத பொருட்கள் உள்ள இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டைனிங் அறை ஃபர்னிச்சர்ஸ் தான். இது எல்லாமே $5 மில்லியன் வசதியோட இருக்குங்க. பார் டேபிள் எவ்வளவு தெரியுமா இவர்கிட்ட இருக்கிறது? $54,000. அண்ட் இவர்கிட்ட இருக்கக்கூடிய இட்டாலியன் ரெஸ்ட் ரூம் பிரஷ்கள் இருக்குது இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணக்கூடிய பிரஷ்கள் மட்டுமே $850. அது போக அந்த அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் பேப்பர் ஹோல்டர் இருக்குது இல்லையா, வெறும் பேப்பர் வைக்கக்கூடிய ஹோல்டர் மட்டுமே $1,250. சோ அவருடைய வீட்டை பராமரிப்பதற்காக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டு சம்பளம் $2 மில்லியன். இது போக இவர்கிட்ட கப்பல்கள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இவருடைய இந்த சொந்தமான ஒரு பெரிய யாட் இருக்குது இல்லையா, இது மாபெரும் யாட் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஷெஹரசாட் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய மதிப்பு மட்டுமே $700 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. இது போக ஆடம்பர கை கடிகாரங்கள் பயன்படுத்துறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாரு விளாடிமிர் புதின். அதனாலேயே இவர்கிட்ட $60,000 இருந்து $5 லட்சம் மதிப்பிலான உலகத்துடைய விலை உயர்ந்த அது போக முன்னணி பிராண்டுகளுடைய வாட்சுகள் இருக்குமா. ஆண்டு சம்பளத்தை விட விலை உயர்ந்த வாட்சுகள் இவர்கிட்ட இருக்கு. இதன்படி பார்த்தா விளாடிமிர் புதின் பயன்படுத்தக்கூடிய வாட்சுகளுடைய மதிப்பு மட்டுமே அவருடைய அதிகாரப்பூர்வ ஆண்டு வருமானத்தை விடையும் 6 மடங்கு அதிகம். அது எதனால ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விளாடிமிர் புதினுடைய அதிகாரப்பூர்வ ஆண்டு வருமானம் மட்டுமே $1,40,000 தான். ஒட்டுமொத்தமா ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதினுடைய மொத்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது $200 பில்லியன் தாண்டும் அப்படின்னு அந்த ஊகத்தின் அடிப்படையில் சொத்து மதிப்பு அறிக்கையா வெளியிட்டிருக்காங்க. சோ இதன்படி பார்த்தா பில் கேட்ஸையும் எலான் மஸ்கையும் விடவும் பெரிய பணக்காரரா இருப்பார் போலியே விளாடிமிர் புதின் அப்படின்னு சொல்லப்படுது.